வணக்கம் ஃபுல் ஸ்டாக்கர்ஸ். இந்த வீடியோவில் டெம்ப்ளேட்டிங் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். நீங்கள் வீடியோ எடிட்டிங் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, திரும்பி திரும்பி சில வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதில் டைம் ரொம்ப ஸ்பெண்ட் ஆகுது. நான் அதை எப்படி சுலபமாக்குறது அப்படின்னா இந்த வீடியோ அதுக்கான ஒரு சொல்யூஷனை கொடுக்கும். நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். டெம்ப்ளேட்டிங் அப்படின்னா சில விஷயங்கள், அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுறது, சில ஆரோ மார்க் காமிக்கிறது, இல்லை ஒரு சில விஷயங்கள் உங்கள் வீடியோவில் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது. எல்லா வீடியோக்கும் அது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் அதை போய் பண்ணுறது உங்களுக்கு டைம் தான் அதிகமாகும். எடிட்டிங்கை ஸ்பீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கள், நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன், ஷார்ட்ஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு. ஷார்ட்ஸுக்கான டெம்ப்ளேட். இந்த ஃபோல்டருக்குள்ளே நான் என்ன பண்ணுவேன், ஷார்ட்ஸுக்கு எனக்கு என்னென்ன தேவையோ, எதெல்லாம் நான் எல்லா ஷார்ட்ஸ்லையும் யூஸ் பண்ணுவேனோ நான் அதை உள்ளே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு ஆரோ மார்க்கையும் ஒரு சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறதையும் நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எடிட்டருக்குள்ளே போய் என்ன பண்ணுவேன், நியூ கொடுத்துட்றேன்னா, ஏற்கனவே ஏதாவது ப்ராஜெக்ட் ரன்னிங்கில் இருந்தது அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசு வந்துடும். இங்கே நான் ஒரு டம்மியான ஒரு கலர் கொடுப்போம். ஆஸ் யூஷுவல் பர்பிள் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன், ஆட் டு டைம் லைன் கொடுக்குறேன். எனக்கு ஒரு டம்மி வீடியோ ரெடி. இப்போ நான் ஆட் வீடியோ ட்ராக் கொடுத்துக்கிறேன். நம்ம வாட்டர் மார்க்குக்கு பண்ண அதே மாதிரி தான். இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த மோட் நம்ம மாற்றணும். ஏன்னா ஷார்ட்ஸ் வெர்டிக்கல் வீடியோ. ஸோ செட்டிங்ஸில் வீடியோ மோடில் போய் கஸ்டமில் நான் ஏற்கனவே யூடியூப் ஷார்ட்ஸ்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். இது எப்படி கிரியேட் பண்ணுங்கிறது இந்த பிளேலிஸ்ட்டில் முதல் வீடியோவில் இருக்கும், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இது கொடுத்தோன்னே என்ன ஆகும், எனக்கு இங்கே வெர்டிக்கல் வீடியோவாக மாறிடுச்சு. இப்போ இந்த இடத்துல எனக்கு அந்த ஆரோ மார்க் வரணும். நான் ஃபோல்டரில் போய் அந்த ஆரோ மார்க்கையும் கிளிக் பண்ணி இங்கே கொண்டு நான் ட்ராக் பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். எனக்கு ஆரோ மார்க்கும் மேலே வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஆரோ மார்க்கோடைய சைஸை ரெடியூஸ் பண்ணுவோமா, அதில் ஃபில்டர்ஸில் போய் ஜூம் கொடுத்து இந்த ஆரோ மார்க்கை சின்னது பண்ணி, சப்ஸ்கிரைப் பட்டன் இங்கே தான் வரும் இல்லையா, சின்னது பண்ணிப்போம். இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணி இங்கே இப்படி கொடுத்துருவோம். ஸோ இது ஒரு டெம்ப்ளேட். இந்த பர்பிள் இடத்துல தான் உங்களுடைய வீடியோ வரப்போகுது. மேலே இந்த ஆரோ மார்க் எல்லா வீடியோலையுமே வரும். இப்போ இன்னொரு வீடியோ ட்ராக் ஆட் பண்ணி இந்த சப்ஸ்கிரைப்னு இருக்கு இல்லையா, இதையும் கொண்டு மேலே போட்டுருவோம். இது போட்டுட்டு இப்போ இது க்ரீன் ஸ்க்ரீனாக இருக்குது, இந்த பர்பிளை ஃபில் பண்ணிப்போம், இந்த ஆரோ மார்க்கையும் ஃபில் பண்ணிப்போம். இந்த க்ரீன் ஸ்க்ரீனை என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணி இந்த க்ரீன் ஸ்க்ரீன் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவாக இருக்கும். இந்த பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். குரோமா கீ சிம்பிள் போய் கிளிக் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக க்ரீனை எடுத்துடும். இது பர்பிள் நமக்கு வர வரைக்கும் பண்ணணும். ரைட், வந்துடுச்சா? இப்போது கரெக்டாக இருக்குது. இப்போது இதுக்கும் நம்ம பொசிஷன் ஜூம் கொடுத்துட்டு ஜூம் ஃபில்டரில் நான் இங்கே மேலே வைக்கணும் அப்படின்னா இங்கே மேலே வச்சு சின்னது பண்ணணும்னா சின்னது பண்ணிப்பேன். இதெல்லாம் உங்களுடைய அலைன்மெண்ட், உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி கம்ப்ளீட்டாக. இதை முடிச்சுட்டு தான் ஃபைனல் ஸ்டெப்பு. அதுதான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஃபைல் போய் சேவ் ஆஸ் கொடுக்கணும். சேவ் ஆஸில் ஷார்ட்ஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு கொடுத்து எம்எல்டி ஃபைலாக நீங்கள் சேவ் பண்ணிடணும். சேவ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பார்த்தா உங்களுக்கு ஷார்ட்ஸ் டெம்ப்ளேட் ஒன்று வந்திருக்கும். நான் ஆக்சுவலாக எங்கே சேவ் பண்ணியிருக்கேன்னு பார்க்குறேன். சேவ் ஆஸ் நான் வேறு லாங் வீடியோ உள்ளே சேவ் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணுறேன், ஷார்ட்ஸ் டெம்ப்ளேட்டுக்குள்ளே போய் சேவ் பண்ணிட்டுறேன். இங்கே வந்துடுச்சு. இப்போ உங்களுடைய டெம்ப்ளேட் ரெடி. இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். நியூ போயிடுவோம், எல்லாமே இப்போ மறைஞ்சிடுச்சு. இங்கே ரீசன்ட் ப்ராஜெக்டில் உங்களுக்கு அதை காமிக்கும். சப்போஸ் இங்கே காமிக்கலைன்னா ஃபைலில் போய் ஓப்பன் ஃபைலில் அந்த ஃபைல் எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை காமிச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகிடும். இதுதான் டெம்ப்ளேட். இங்கே உங்களுடைய வீடியோ ஆட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், வீடியோ எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு சேவ் கொடுத்துடாதீங்க. சேவ் ஆஸ்ன்னு உங்கள் காப்பியாக தான் நீங்கள் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் மாற்றக்கூடாது. நான் என்ன சொல்வேன்னா, இந்த டெம்ப்ளேட்டை ஒரு பேக்கப் எடுத்து வச்சுடுங்க. பேக்கப் எடுத்து இந்த மாதிரி பேக்கப் டோன்ட் ஓப்பன் அப்படின்னு கிரியேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் மிஸ்டேக்காக இதை நீங்கள் ஓவர் ரைட் பண்ணால் கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் போடுங்க. கற்போம், கற்பிப்போம், மீண்டும் சந்திப்போம். வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் வணக்கம். டேக் கேர், பாய் பாய்.